ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வெங்காயம் தக்காளி சேர்க்காத சூப்பரான சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய், கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு கத்திரிக்காயில் ஒரு கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் இல்லை அப்படின்னா ஒரு கேரட் சின்ன கேரட் ஒன்று சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ 10 பல்லு பூண்டை நான் தோலோடு இடித்து வச்சுருக்கேன். இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அது வாயில் கடிப்படுறது பிடிக்காது அப்படின்னா பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வெறும் பூண்டை பேஸ்ட் ஆக்கிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா வற்றி வந்ததுக்கப்புறம் 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிரை அப்படியே சேர்க்காம ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் திரிஞ்சு வராது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணிலாம் நல்லா வற்றிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு பெஸ்ட்டு என்ன அப்படின்னா கல் தோசை குட்டி குட்டி தோசையாக ஊற்றிக்கோங்க. புளிச்ச மாவு இல்லாமல் இட்லிக்கு அரைச்ச மாவுலேருந்து குட்டி குட்டியாக தோசை ஊற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதே ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வெங்காயமோ தக்காளியோ எதுவுமே தேவை கிடையாது. குயிக்காக 2 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. தோசையும் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. சட்னி அதை விட டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.